சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பொறனு காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சும்மா கெத்து காட்டிட்டு பயமுறுத்தனால இனிமே வெள்ள புடவையில கைதி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள இருக்க போறா. ஆமா ஆமா, அவ அப்பனோட கனவு இதுக்கப்புறம் வெறும் கனவாவே போக போகுது. அப்ப ஈஸ்வரியால நாளைக்கு அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியாதாப்பா? அது எப்படி முடியும்? இன்ஸ்பெக்டர் முத்து வேலாயுதத்துக்கிட்ட மாட்டுறது முதல்ல வாயில மாட்டின மாதிரி தப்பிக்கவே முடியாது. என்னங்க, ஈஸ்வரி ஜெயிலுக்கு போனதும் அதே சூட்டோட சூட்டா வசுந்தராவையும் அழகையும் போட்டு தள்ளிட்டு வீடு, கம்பெனி, சொத்து, பணம் எல்லாத்துக்குமே நாம சொந்தக்காரங்களாயிடலாங்க. கவலைப்படாத கிரிஜா, இனிமே இங்க நாம நினைக்கிறது தான் நடக்கும். நாம நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். சரிங்க. எழுதிட்டு வாங்க. வாமா. வா. மேடம் மேடம் மேடம், வண்டியில என் செல்போன் இருக்கு. அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா சின்னையாவுக்கும் என் அத்தைக்கும் நான் அரெஸ்ட் ஆன விஷயத்த மட்டும் சொல்லிடுவேன் மேடம். ஏய், அங்க என்ன அக்யூஸ்ட கதை பேசிட்டு இருக்கீங்க? எழுதிட்டு வாங்க. சாரி சார். வாமா. இது நம்ம ஏட்டு சமூக சாரோட பொண்ணாச்சே. இந்த பொண்ணு இங்க எதுக்கு வந்தது? சார், அக்யூஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க. சார், நான் அக்யூஸ்ட் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த புல்லட் குமார நான் கொலை பண்ணல. கொலை பண்ற எல்லாரும் சொல்ற முதல் ஸ்டேட்மெண்ட் இதுதான். உன்னை விசாரிக்கிற வகையில விசாரிச்சா நீயே எல்லா உண்மையும் சொல்லிடுவ. சார், நான் இப்பவே உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. எப்படி நம்ப முடியும்? உன்னை நான் எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணேன்னு ஞாபகம் இருக்குல்ல? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? கொலை நடந்த இடத்துல நான் இருந்தேனா உடனே நான் கொலைகாரி ஆயிடுவேனா? ஆமா, இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? சார், நான் ஸ்பாட்டுக்கு போன 2வது நிமிஷத்துல நீங்களும் அங்க வந்தீங்க. அப்போ நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு உங்களை நான் சொல்ல முடியுமா? ஏய், நீ ரொம்ப பேசுற. நியாயத்தை தான் பேசுறேன். சத்தமா பேசுறவங்கள பிடிக்காது. அதுவும் என்னை எதிர்த்து பேசுறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் ஒரு அக்யூஸ்ட் என்னையே எதிர்த்து பேசுறது சுத்தமா பிடிக்காது. என்ன சார் பண்றது? சில நேரத்துல சில பேர்கிட்ட உண்மையே சத்தம் போட்டு தானே சொல்ல வேண்டியது இருக்கு. ஏய், நீ உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? நான் புல்லட் குமார கொலை பண்ணல. இத நீங்க பொய்யன்னு நினைச்சா அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏய், நீ தான் புல்லட் குமார கொலை பண்ணன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. மேற்கொண்டு ஆதாரம் கலெக்ட் பண்றதுக்கு தான் ஃபோரன்சிக் டீம் அனுப்பிச்சிருக்கேன். கொண்டு வந்துருவாங்க பக்காவான ஆதாரத்தை. என்ன பாக்குற? நீ தப்பிக்கவே முடியாது. இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, வேலாயுதம் கோட்டை. உன்ன மாதிரி கிரிமினலுக்கும் அக்யூஸ்டுக்கும் இது ஒரு வழி பாதை. உள்ள வரதான் முடியும், வெளியில போகவே முடியாது. ரைட்டர் சார், அக்யூஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு உள்ள வை. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். டடன் 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 டடன். முத்துவேல். சொல்லுங்க முத்துவேல், கலக்கிட்டீங்க போல. என்ன சார், எல்லாத்தையும் பாத்தீங்களா? பின்ன அந்த கண்கொள்ளா காட்சிய பார்க்கலன்னா வரலாறு என்ன மன்னிக்குமா முத்துவேல்? ஈஸ்வரிய நீங்க அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்திக்கிட்டு போனத ஒரு ஓரமா என் காரை நிறுத்தி நான் அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்த முத்துவேல். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனிமே உங்க சந்தோஷத்துக்கு எண்டே கிடையாது சார். நீங்க அந்த ஈஸ்வரி பத்தி என்கிட்ட சொல்லி ஒரு டீல் பேசுனீங்கல்ல, அந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சும்மா அந்த சினிமா போலீஸ் மாதிரி காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சினிமா டயலாக் எல்லாம் பேசிக்கிட்டு வாழ்க்கையை வீணாக்கிக்கிற போலீஸ்காரன் நான் இல்ல. இந்த வேலைக்கு நான் வந்ததே லஞ்சம் கிஞ்சன்னு வாங்கி பக்காவா செட்டில் ஆகணுங்கிறதுக்காகத்தான். வெரி குட், வெரி குட். ரொம்ப நல்ல கொள்கை.
இந்த கேஸ் என்கிட்ட வந்தது உங்களுக்கான நல்ல நேரமும் கூட. எக்ஸாம் எழுதணும், அவ அப்பாவோட கனவை நிறைவேற்றணும், இது எதுவுமே அவளுக்கு தெரியலையா? இப்படி ஆயிடுச்சு. ஷோ, இப்ப என்ன பண்றது, என்ன பண்றது? தெரியலையம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி சரி, இங்க பாரு, நீ கவலைப்படாத. இங்க பாரு, ஈஸ்வரி கண்டிப்பா இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டா. நீ ஒண்ணு பண்ணு, நம்ம லாயருக்கு உடனே கால் பண்ணு. இதோ நான் இப்ப வந்துடுறேன், சீக்கிரம் பண்ணு. சரிம்மா. என்னடா, என்னாச்சு சொன்னியா? அம்மா, அவர் போன் பிஸின்னு வருதுமா. சரி விடுறா, போற வழியில பேசிக்கலாம். இல்லன்னா நம்ம காலை பார்த்துட்டு அப்படியே அடிப்பாரு, வாசிக்கிறோம். சரி. என்னடா சொல்ற? அத்தை பாஸ் போன்ல பேசிட்டு இருந்தாரு. அண்ணி அண்ணி, என்ன நேத்திக்கு சின்னமா சொல்றான், ஈஸ்வரி கைது பண்ணிட்டாங்க அது எதுன்னு? ஆமா மங்க, போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு இருக்கோம். நான் போயிட்டு போன் பண்றேன், சரியா? ஆமா. அண்ணி, நீங்க 2 பேர் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன பண்ணுவீங்க? நாங்களும் கூட வரோம். இல்ல இல்ல வேணாம் மங்க, போற வழியிலே நாங்க லாயருக்கு கால் பண்ணிடுவோம், அவரு பாத்துக்குவாரு. நீ ஒண்ணு பண்ணு, சக்தி தம்பி வந்தோன்னு விஷயத்த சொல்லு. டேய் அழகு, உன்னால கார் ஓட்ட முடியாது, சாவிய கூட. அக்கா, ஈஸ்வரியை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இல்லனா எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும். பண்றேன், வாடா போலாம். உனக்கு நாளைக்கு பரீட்சை இருக்குல்ல, நீ பரீட்சைக்கு படிக்கணும். வா போலாம். என் மேலே கை வச்சு என்னைய தள்ளுடா நீ. என் சின்னையா மேல ஒரு அடி பட்டுச்சு. இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஈஸ்வரிய வேற மாதிரி பாப்பீங்க. என்ன என்னைய மிரட்டுறியா? உங்களை பொறுத்த வரைக்கும் அக்யூஸ் நான் தானே. என்னதான் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு என்ன சேர்ந்த உங்களை கஷ்டப்படுத்துனீங்க, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். என்னைய மிரட்டுறீ? சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார், இங்க எந்த பிரச்சனையும் வேணாம். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு போய் வச்சுக்கலாம் சார். இழுத்துட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். ஈஸ்வரி கண்டிப்பா புல்லட் குமார கொண்டு இருக்க மாட்டா. அவங்கள நான் கொலை நடந்த இடத்துல தான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். ஓ, ஸ்பாட்ல ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க தான் கொண்டது அர்த்தமா? புல்லட் குமார உங்க மருமக இரும்பு ராடால அடிச்சு கொண்டிருக்கா. அந்த இரும்பு ராடுல உங்க மருமகளோட கைரேகை இருக்கு. இதை விட என்ன ஆதாரம் வேணும்? இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு எத்தனை தடவை நான் சொல்றது, அந்த இரும்பு ராடு நான் புல்லட் குமார காப்பாத்துறதுக்காக தான் எடுத்தேன். காப்பாத்த போற நீ எதுக்கு புல்லட் குமார கொலவெறியோட தேடிக்கிட்டு போன? சார், நான் கொலவெறியோட போகல சார். யார்கிட்ட போய் சொல்ற? புல்லட் குமார் உன் மாமியாரையும் உன் குடும்பத்தையும் கொலை பண்ண பார்த்திருக்கான். என்ன நான் சொல்றது உண்மைதானே? அந்த கோபத்துல உங்க மருமக புல்லட் குமாரை கொண்டு போய் அடைச்சு வச்சு நேரம் பார்த்து அவனை கொலை பண்ணிட்டாங்க. என்ன நான் சொல்ற கணக்கு கரெக்டா இருக்கா? இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ், இதெல்லாம் தேவையில்லாதது. இங்க பாருங்க, அவன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணா அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்காக கண்டிப்பா ஈஸ்வரி அவனை கொலை பண்ற அளவுக்குலாம் நினைக்கவே மாட்டான். சார், ஆமா சார், எங்க ஈஸ்வரி அது மாதிரி ஆள்லாம் கிடையாது சார். புல்லட் குமார கண்டுபிடிச்சு அவனை சட்டப்படி தண்டிக்கணும்னு தான் அவ ஆசைப்பட்டாலே தவிர இப்படி அவனை கொலை பண்ணணும்ல அவன் நினைக்கவே இல்ல சார். நோ, உங்க எல்லாரையும் அப்படி நம்ப வச்சு அவங்க புல்லட் குமாரை கடத்திட்டு போய் தெளிவா தட்டி தூக்கி இருக்காங்க. அதான் உண்மை சார். இல்ல சார்,
ஈஸ்வரி பத்தி புரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஈஸ்வரி 2-3 நாளா வீட்டை விட்டு வெளியவே போல சார். அவளுக்கு ஐபிஎஸ் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஆமா வக்கீல் சார், ஆமா சார். இவ மேல பழிய போடணுங்கிறதுக்காகவே கரெக்டா ஈஸ்வரியா அந்த இடத்துக்கு கூப்பிட்டு புல்லட் குமார கொன்னு அந்த பழியை இவ மேல தூக்கி போட்டிருக்காங்க சார். இது கம்ப்ளீட்டா பிளான் தான். ஆமா சார், ஆமா. இப்ப கூட அவ வீட்டை சர்ச் பண்ணணுங்கிறதுக்காக கூடவே அழகையும் கூட்டிட்டு போயிருக்காங்க சார். இன்ஸ்பெக்டர் பேரு முத்துவேலுங்கிறவர் தான். இப்போ அவளை கூடவே கூட்டிட்டு போயிடுவாங்க சார். நானும் அவங்க கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். நீங்க நேரா அங்க வந்துருங்க சார். ஆமா சார். சார், சரி சரி, ஓகே ஓகே. வந்துடுறேன் சார். அண்ணி, வக்கீல் என்ன சொன்னாரு? அவரு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன்னு சொன்னாரு. நானும் அங்க போயிடுறேன். ஒரு நிமிஷம். அவங்கள்ட்ட எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. கான்ஸ்டபிள் ஏத்துக்க வண்டியில. அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த சதி வலைய அறுத்து எரிஞ்சிட்டு நான் சீக்கிரத்துல வெளியே வருவேன். போமா போமா. மா ஏத்துக்கமா வண்டியில. சார் 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 இசு 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 சின்னையா இசு 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 அழகு. டேய், கவலைப்படாதடா. இங்க பாரு, நான் தான் லாயருக்கு போன் பண்ணிருக்கேன்ல. அவரு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஈஸ்வரி மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு அவளை மறுபடியும் கூட்டிட்டு வந்துடலாம். கவலைப்படாத, அழாதடா. அது அவ்வளவு சுலபம் இல்லம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, எல்லாத்தையும் திட்டம் போட்டுதாம்மா பண்ணிருக்காங்க. புல்லட் குமாரோட செல்போனை நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல, அதுவும் ஈஸ்வரி ரூம்ல கட்டிலுக்கு அடியில இருந்து எடுத்தாங்கம்மா. அது எப்படி அங்க வந்துச்சு? தெரியலையேம்மா. ஈஸ்வரிக்கே தெரியாம யாரோ கொண்டு வந்து வச்சிருக்காங்கம்மா. இந்த ஒரு ஆதாரமே போதும். ஈஸ்வரி விட மாட்டேன். அந்த இன்ஸ்பெக்டர் ஈஸ்வரிய பார்த்து ரொம்ப திமிரா பேசிட்டு போறாருமா. நீ விடு. செல்போனை வச்செல்லாம் அவ கொலை பண்ணான்னு எப்படியும் ப்ரூவ் பண்ண முடியாது. சரியா? ஈஸ்வரி வேற ஏதாவது சொன்னால உன்கிட்ட? சந்தோஷ் சாருக்கும் நம்ம இன்ஸ்பெக்டர் சாருக்கும் போன் பண்ணி சொல்ல சொன்னாமா. சரி, நீ முதல்ல போன் பண்ணு. நான் கார் எடுத்துட்டு வரேன், போலீஸ் ஸ்டேஷன் போலாம். நானும் அழகு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரோம். நீங்க பாத்துக்கோங்க. சரி அண்ணி. குட் மார்னிங் அழகு சார். என்ன ஈஸ்வரி எக்ஸாமுக்கு படு பயங்கரமா படிச்சிட்டு இருக்காங்களா? சார், சந்தோஷ் சார். இல்ல சார். என்ன அழகு, ஈஸ்வரி படிக்கலையா? என்னாச்சு? ஆமா, நீங்க ஏன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சார், ஈஸ்வரிய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க சார். அழகு, என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா சார், மார்க்கெட்ல ஒரு பிரச்சனை. அது விஷயமா ஈஸ்வரி மார்க்கெட்டுக்கு போனா சார். அங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா சார்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். இதே மாதிரி சந்தர்ப்பத்துல போலீஸ் என்ன கைது பண்ணிட்டு போயிருந்தா, என்னோட ஈசு மட்டும் வெளியில இருந்திருந்தா என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்திருப்பா சார். எனக்கு இப்ப ஒண்ணுமே புரியல சார். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு சார். சார் சார், நீங்க தான் சார் எனக்கு உதவி பண்ணணும். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஐயோ அழகு, அழுவாதீங்க அழகு, தைரியமா இருங்க. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு போய் என்ன நடந்ததுங்கிறத விசாரிக்கிறேன். சரிங்க சார், நானும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் சார். சார் சார், ஈஸ்வரி எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுறேன் சார். நாளைக்கு அவ பரீட்சை எழுதியே ஆகணும் சார். ஈஸ்வரி கண்டிப்பா நாளைக்கு பரீட்சை எழுதுறாங்க. நீங்க கவலைப்படாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. சரி சார், சரி, நீங்க ஸ்டேஷனுக்கு வந்துருங்க சார். நாங்க அங்க வந்துடுறோம். நான் வந்துடுறேன். ஓகே அழகு, ஓகே. அம்மா, சந்தோஷ் சார்ட்ட பேசிட்டேன். அவன் ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டாருமா. சரிடா, வா ஏறு.
அம்மா இன்ஸ்பெக்டர் சார் வராருமா. அவங்க மாமியாரையும் குடும்பத்தோட போட்டு தள்ள ட்ரை பண்ணிருக்கான். அந்த கோபத்துல இந்த ஈஸ்வரி புல்லட் குமார தேடி போய் டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்கான். சார், புல்லட் குமாரோட செல்போனை ஈஸ்வரி வீட்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். அது ஒண்ணு போதும். ஈஸ்வரி தான் புல்லட் குமார கொலை பண்ணான்னு நான் நிரூபிக்கிறதுக்கு. இந்த ஈஸ்வரி மேல எஃப்ஐஆர் போட்டு நான் உள்ள தள்ள போறதை யாராலையும் தடுக்க முடியாது. எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. நாளைக்கு கோர்ட்ல வந்து உங்க கருத்தெல்லாம் சொல்லி முடிஞ்ச ஈஸ்வரியை காப்பாத்தி கூட்டிட்டு போங்க. ஐயோ சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். கண்டிப்பா ஈஸ்வரி இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டா சார். வேற யாரோ கொலை செஞ்சு திட்டம் போட்டு அந்த பழியை இவன் மேல தூக்கி போட்டிருக்காங்க சார். அவ அப்பாவும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான் சார். அவளை ஐபிஎஸ் படிக்க வைக்கணுங்கிறது தான் அவரோட கனவே. அவ நல்லபடியா படிச்சு இந்த சமுதாயத்துக்காக முழுக்க முழுக்க அவ சேவை பண்ணணுங்கிறது தான் எங்களோட விருப்பமும். நாளைக்கு அவளுக்கு எக்ஸாம் சார். அவ அதை எழுதியே ஆகணும். அவ மட்டும் நாளைக்கு எழுதலைன்னா அவ எக்ஸாம மட்டும் இல்ல, அவளோட வாழ்க்கை ஃபியூச்சரையே மிஸ் பண்ணிடுவா சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். அவ ஒரு கொலைகாரி. அவளை ஐபிஎஸ் ஆக விடவே மாட்டேன். வெளில போங்க. ஐயோ சார், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் வேணா உங்க கால்ல விழுறேன். வேண்டாம். தான் போட்டிருக்க காக்கி யூனிஃபார்முக்கு எந்த விதத்திலயும் விசுவாசம் இல்லாத ஒருத்தர் கால்ல எனக்காக நீங்க விழ வேண்டாம். அந்த தண்டனைக்கு பதிலா நான் இந்த லாக்அப்ல இருக்கிறது ஒண்ணும் பெரிய தண்டனை இல்லத்த. ஐயோ ஈஸ்வரி, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. நாளைக்கு உனக்கு எக்ஸாம்மா, அதை நீ கண்டிப்பா எழுதியே ஆகணும். தேவையில்லத்த. என்ன ஈஸ்வரி, எது தேவையில்லைங்கிற? இங்க பாரு, நீ தேவையில்லைன்னு சொல்றது எக்ஸாம் இல்ல, உன் அப்பாவோட ஆசைய, உன் அம்மாவோட கனவு. உங்க அப்பா எல்லார் அப்பா மாதிரி சாதாரணமா தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படல. உன்னை ஐபிஎஸ் ஆபீசர் ஆக்கணும்னு நினைச்சு கனவு கண்டிருக்காரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் உன்னை உதாரணமா காட்டணும்னு நினைச்சிருக்காரு. அவர் ஆசையில மண்ணள்ளி போட்டுறாது. கொஞ்ச நேரம் நீ சும்மா இரு. அதுக்காக அவரோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக நான் யார் கால்ல வேணாலும் விட தயாரா இருக்கேன். அத்தே, நான் ஐபிஎஸ் ஆவேன். இந்த வருஷம் எக்ஸாம் எழுத முடியலன்னா என்ன, அடுத்த வருஷம் எழுதுவேன், பாஸ் ஆவேன். நான் ஐபிஎஸ் ஆகி தீருவேன். மா ஈஸ்வரி, உன் மேல எஃப்ஐஆர் போட்டு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா அடுத்த வருஷம் இல்ல, அடுத்த ஜென்மத்துல கூட உன்னால ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதவே முடியாது. நான் செய்யாத தப்புக்கு நீங்க எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கறீங்கன்னு நானும் பாக்குறேன். பாரு பாரு, நாளைக்கு என்ன நடக்குதுன்றத மட்டும் பாரு. நாளைக்கு என்ன நடக்க போகுது நான் இப்பவே சொல்றேன். நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. அந்த புல்லட் குமாருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நிரூபிச்சு நான் எக்ஸாம் எழுதி காட்டுவேன் சார். அதோட இல்லாம என் மேல வீணா பழிய போட்டு மன உளைச்சலை ஏற்படுத்தினதுக்காக உங்க மேலையும் உங்களுக்கு பணம் கொடுத்து ஏவி விட்டுருக்கிற உண்மையான குற்றவாளிங்க மேலையும் கேஸ் போட்டு உள்ள தள்ளல. என் பேரு ஈஸ்வரி, முண்டக்கண்ணி ஈஸ்வரி இல்ல. நீங்க போட்டிருக்கிற யூனிஃபார்மோட மதிப்பும் மரியாதையும் பவரும் என்னன்னு உங்களுக்கே நான் புரிய வைக்கிறேன். நீ எனக்கு புரிய வைக்கிறியா இல்ல நான் உனக்கு புரிய வைக்கிறேனான்னு இன்னும் ஒரே நாள்ல தெரிஞ்சிடும். பின்ன என்ன வக்கீல் சார், அதான் ஈஸ்வரி மேடமே வாதாடி தீர்ப்பே சொல்லிட்டாங்களே, அப்புறம் நீங்க ஏன் தேவையில்லாம நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. இல்ல சார், அது வந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன் சார். ஒரு சார், உங்க மேல நான் நல்ல மரியாதை வச்சிருக்கேன். தயவு செஞ்சு ஏன் டியூட்டியை என்னைய பார்க்க விடுங்க. இல்லன்னா உங்களை பத்தி கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ப்ளீஸ். உங்க ரெண்டு பேருக்கு நீ தனியா வெதர பார்க்க வச்சு சொல்லணுமா? கெட் லாஸ்ட் ஐ சே. இசு, நீ கோவப்படாம கொஞ்சம் அமைதியா இரு. ஆமா ஈஸ்வரி, அழகு சொல்ற மாதிரி நீ கோவப்பட்டு எதுவும் பண்ணிடாத. இங்க பாரு,
இந்த நேரத்துல காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு கேட்டா நான் காரியம் தான் பெருசுன்னு. இங்க பாரு, நீ எந்த மறுப்பும் சொல்லாதடா. என்ன தம்பி, நான் சொல்றது சரிதானே? நானே போய் சரண்டர் ஆகலால? இல்ல மேடம், எனக்கு என்னமோ நீங்க 2 பேருமே சரண்டர் ஆக வேணான்னு தோணுது. இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி இதுக்குனே நம்ம ஆட்களை ஏற்பாடு பண்ணிக்கலாம். சார், ஆளுங்க கிடப்பாங்கல்ல? கிடப்பாங்க சார். அப்புறம் என்ன மேடம், பாத்துக்கலாம். இல்ல இல்ல தம்பி, வெளிய ஆளுங்கெல்லாம் நல்லதில்ல. அவங்க யாரோ எப்படிப்பட்டவங்களோ கடைசி நிமிஷத்துல நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னா, அது மட்டும் இல்ல, கோர்ட்டுக்கு போயிட்டு ஜட்ஜு முன்னாடி பயந்து போய் உண்மை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, ஜட்ஜுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா ஈஸ்வரி அதுக்கப்புறமா நிரந்தரமா வெளியில எடுக்க முடியாது. அப்புறம் அந்த வேலாயுத ஏதாவது மிரட்டி வச்சோ காசு கொடுத்தோ அந்த ஆட்களை மாத்திரலாம்ல. அவங்க மனசு மாறி உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும் தம்பி. அதுக்காக தான் நான் சரண்டர் ஆகுறேன்னு சொல்றேன். மேடம் சொல்றதும் வேல்யூபிளான பாயிண்ட் தான். வெளியில இருக்கிற ரெகுலர் கிரிமினல்ஸை விட நம்ம சர்க்கிளுக்குள்ளே இருக்கிறவங்கன்னா அது கொஞ்சம் பெட்டரால இருக்கும். ஆமா சார், அதனாலதான் நானே சரண்டர் ஆகிறேன்ற சார். டே அழகு, இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா ஏன்டா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் சும்மா இருடா. வேணாமா, நீ சொன்ன கேளு. அழகு, கொஞ்சம் இருங்க மேடம். நீங்க 2 பேருமே ஏன் இப்படி வீணா ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேர்ல யார சரண்டரா வைக்கலான்னு ஈஸ்வரி கிட்டயே கேட்கலாம். ஐயோ சார், ஈஸ்வரி கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் சரண்டர் ஆக போறேன்னு தெரிஞ்சா பிடிவாதமா வேணான்னு சொல்லிடுவா சார். அவளே இருக்கேன்னு சொல்லிடுவா. இங்க பாருங்க, இதுல நான் சரண்டர் ஆக போறேங்கிற விஷயம் உங்க 4 பேருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். ஏமா, அப்ப நீ தான் சரண்டர் ஆகணும்னு முடிவே பண்ணிட்டியா? ஆமாண்டா, நீ கவலைப்படாத, சரியாதான் இருக்கும். இங்க பாரு, ஈஸ்வரி வெளியில வந்த உடனே இந்த உண்மையை மட்டும் தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லாத. அவசரப்படாத. அவ நல்லபடியா எக்ஸாம் எழுதட்டும். அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சா நீயும் அவளும் சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நானும் உள்ள இருக்க வேண்டாம்ல, வெளியில வந்துருவேன். சரியா? சரி சரி மேடம். அப்போ நீங்க சரண்டர் ஆகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிடல மேடம்? சார், நான் உள்ள போய் ஈஸ்வரியை பார்த்துட்டு அப்படியே இன்ஸ்பெக்டர் வேலாயுதத்தோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு வரேன். சரியா? சரி மேடம், நீங்க இங்க இருங்க. அழகு, நீங்க வாங்க. வாங்க. என் அப்பாவோட ஆசையா மட்டுமே இருந்த நான் ஐபிஎஸ் ஆகணுங்கிற கனவு இப்ப சின்னையாவுக்கும் அத்தைக்கும் வாழ்நாள் லட்சியமா ஆயிடுச்சு. அதனால இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது வெளியில வந்து நாளைக்கு எக்ஸாம் எழுதியே ஆகணும். அதுக்கு என்ன பண்றது? என்கிட்ட எந்த ரெக்கமெண்டேஷன் ஈடுபடாது, புரியுதா? வைங்க போன. ஏய் நெல்லியா, என்ன நீ பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்க? இது நான் மாமியார் வீடா? யோ சார், வாங்க. சாரிங்க சார், சாரிங்க சார். யாரை கட்டியா உள்ள விட்டா? சாரிங்க சார், சாரிங்க. கூட்டிட்டு போய் தம்பி, வாங்க வாங்க வாங்க, கோபப்படாதீங்க, வாங்க அமைதியா இருங்க. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? சார், என்ன நீங்க திடீர்னு இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை சார், ஈஸ்வரி. ஓஹோ, நீங்களும் இந்த அக்யூஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்திருக்கீங்களா? இன்னும் ஐஜியும் கமிஷனரும் தான் வரல. சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஈஸ்வரி என்னோட ஐபிஎஸ் அகாடமியோட ஸ்டூடெண்ட். ஓ அப்படியா? ஆமா சார், அவங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்க்க வந்தேன். சார், ஈஸ்வரி ரொம்ப நல்லவங்க சார். எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அதை லீகலி டீல் பண்றவங்க. ஆனா புல்லட் குமார் விஷயத்துல அவங்க அப்படி நடந்துக்கலையே. கோபத்துல அவனை கொலை எல்லாம் பண்ணிட்டாங்க. சார், என்ன சார் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நீங்க தான் ஈஸ்வரி கொலையே பண்ணிட்டாங்கன்னு ஜட்ஜ்மெண்டே கொடுத்துட்டீங்க? சார், நான் இப்ப என்ன சொன்னனோ அததான் நாளைக்கு ஜட்ஜ் கோர்ட்ல தீர்ப்பா சொல்ல போறாரு. அப்படியா சார்? ஆமா சார்.
இந்த ஈஸ்வரிக்கு எதிராக எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்க அகாடமி மூலமா நீங்க கோச்சிங் பண்ணி நிறைய பிரில்லியன்ட் அண்ட் எஃபிஷியன்டான ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க சார். அதுல நீங்க சேர்த்து வச்சிருக்க நல்ல பேர் எல்லாம் இந்த மாதிரி கிரிமினல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி தேவையில்லாம கெடுத்துக்காதீங்க சார். சார் ப்ளீஸ், இது நான் உங்களுக்கு உண்மையை சொல்லவே இல்லை. சொன்னா பாவம் சின்ன பிள்ளை, அதனால தாங்கிக்க முடியுமானே தெரியல. என்னால அப்புறம் அவளை சமாளிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் அந்த பிள்ளைய நேரா ஸ்டேஷன்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுன்னு கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் நீங்க யாரும் தயவு செஞ்சு அந்த பிள்ளைகிட்ட இந்த விஷயத்தை பத்தி மூச்சு கூட விட்டுறாதீங்க. அண்ணே, நம்ம வக்கீல் கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? ஈஸ்வரிய வெளியில கொண்டு வந்துடலாமா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நாம சரண்டர் ஆக போற விஷயத்த சக்தி தம்பி கிட்ட இப்ப சொல்ல வேணாம். அண்ணே, என்ன நீ? ஒண்ணும் இல்ல தம்பி. நான் கேட்டதுக்கு எதுவும் பதில் சொல்லாம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? வக்கீலையா என்ன சொன்னாரு? தம்பி, கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அவரை ஈஸ்வரிய வெளியில எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அடடடடா, நாமளே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஈஸ்வரி ஜெயிலுக்கு போய் தொலைஞ்சிட்டானா சம்பத்தும் கிரிஜாவும் வீட்டுல இல்லாத இந்த நேரத்துல நாம நினைச்சதையெல்லாம் நிறைவேற்றி சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பர். என்ன தம்பி, என்ன யோசனை? இல்ல நீ கேக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சாரி சக்தி தம்பி, இவ்வளவு நல்ல மனசோட இருக்கிற உங்ககிட்ட நான் இப்ப உண்மையை சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. வந்துட்டான் பாவி, என்னமா நடிக்கிறா? அக்கா, சம்பத், என்னக்காச்சு? நம்ம ஈஸ்வரிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சுன்னு ரம்யா போன் பண்ணி சொன்னாக்கா. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்னக்கா? நீ எதுக்காக இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அக்கா, நீ இப்படி கஷ்டப்படுறதுனால தாங்கிக்க முடியாதுக்கா. நீ வீட்டுக்கு போக்கா. இல்ல சம்பத், நீ வீட்டுக்கு போன்னு சொல்றல்ல. நம்ம லாயர் கிட்ட பேசி ஈஸ்வரிக்கு எப்படியாவது பெயில் வாங்க பாக்குறாங்கக்கா. நீ போக்கா, நீ போ. சம்பத், என்னக்கா? நான் சொல்றத பொறுமையா கேளுடா. என்னக்கா? ஈஸ்வரிய சும்மா ஒண்ணும் உள்ள தூக்கி வைக்கல. புல்லட் குமார் இறந்த இடத்துல இருந்து அவளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்பாட்ல அவ இருந்திருக்கா. அது மட்டும் இல்ல, புல்லட் குமாரோட போனை ஈஸ்வரியோட வீட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அது கூட எப்படி அங்க வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவளுக்கு எதிரா இருக்கு. யாரோ கேவலமான ஒரு பிளான் பண்ணி இந்த கொலைய பண்ணி பழைய தூக்கி ஈஸ்வரி மேல போடணும்னே இப்படி பண்ணிருக்காங்க. அண்ணே, அந்த அயோக்கிய பாவி கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சவனா தான் இருப்பான். என்ன என்ன தம்பி சொல்றீங்க? ஈஸ்வரி மேல பிளான் பண்ணி பழி போட்டவன் நம்மள சுத்தி நமக்கு தெரிஞ்சவனா இருப்பானா? மச்சான், நீங்க யார சொல்றீங்க? நமக்கு தெரிஞ்சவனா அவன் பேரை சொல்லுங்க. இப்பவே இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போய் அவனை அரெஸ்ட் பண்ண வச்சு கையோட நம்ம ஈஸ்வரிய ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவோம். சம்பத், நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. கொலைகாரன் கண்டிப்பா நம்ம மார்க்கெட்ல இருக்கிறவனா தான் இருக்கணும். பின்ன ஈஸ்வரி மேல படி போடுறதுக்கு வெளியூர்ல இருந்து நமக்கு சம்பந்தமே இல்லாத எவ்வளவு ஒருத்தனா வருவான். அதனால தான் நமக்கு தெரிஞ்சவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கணும்னு சொல்றேன். என்ன சம்பத், நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன மச்சான், பொத்தாம் பொதுவா ஒரு யூகத்துல சொன்னா எப்படி? உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்குன்னு தெளிவா சொல்லுங்க. சரி வாங்க, இன்ஸ்பெக்டர் போய் பாப்போம். சம்பத், இன்ஸ்பெக்டர்ட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. அவர் ரொம்ப முரட்டுத்தனமா இருக்காரு. ஈஸ்வரி தான் இந்த கொலையை செஞ்சிருப்பான்னு கன்ஃபார்மா சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம சந்தோஷ் தம்பி, லாயர், இன்ஸ்பெக்டர்னு எல்லாரும் சேர்ந்து பேசி பார்த்துட்டோம். ஆனா அவரு ரொம்ப பிடிவாதமா ஜாமீன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. அக்கா,
எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்.